ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீலன் தமிழ். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாம் போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ பப்ளிக் எக்ஸாம் போயிட்டே இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருப்போம்னா, மேக்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். எல்லாருமே நிறைய மேக்ஸ்ல படிச்சு வச்சிருப்பீங்க இந்த வருஷம் ஃபுல்லா. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணலாம், லாஸ்ட் மினிட்ல நம்ம ரிவைஸ் பண்றதுக்கு எந்த மாதிரி ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குழம்பிட்டே இருப்பீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 20 டாபிக்ஸ், அதாவது 20 டாபிக்ஸை பார்த்தா கன்ஃபார்மா 10 5 மார்க் நீங்க அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பேப்பர்ல வரும்போது ஸோ இந்த 10 5 மார்க் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு எப்படி சொல்றது, ஈஸியாவே இருக்கும். ஓகேங்களா? இந்த 20 டாபிக் நீங்க கரைச்சு குடிச்சிட்டீங்க. நீங்க ஆல்ரெடி பார்த்த டாபிக் தான், ஆனா இந்த டாபிக் எல்லாம் பார்த்துட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய 10th ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிட்டு ஓகேங்களா பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 10th மேக்ஸ் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு மேல ஒரு ஸ்லைடு ஒன்று போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? மூவ் ஆயிட்டே இருக்குது, தெரியுதா? இப்ப கூட மூவ் ஆச்சு பாத்தீங்களா? ஸோ அந்த ஸ்லைடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த வருஷம், அதாவது நீங்க 11th போகும்போது உங்களுக்கு வீலர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் லான்ச் பண்ணலாம்னு இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ அந்த லான்ச்சோட அந்த ஆப்போட ஸ்லைட் ஸ்கிரீன் தான் அங்க மேல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சைட் ஸ்கிரீன்னா என்ன, அந்த ஆப்ல சுத்தமா புரியல, சைட் ஸ்கிரீன் தெரியல அப்படின்னு சொன்னா, ஸ்லைட் எல்லாம் தெரியல அப்படின்னு சொன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப 11th போவீங்க. 11th சயின்ஸ் குரூப் எடுப்பீங்க, இல்ல ஆர்ட்ஸ் குரூப் எடுப்பீங்க. ஓகேங்களா? சோ சயின்ஸ் குரூப் எடுக்கிறவங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் இல்ல பயோ. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி வரும். அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுக்கிறவங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே காமனா இருக்கும். ஓகேங்களா? சோ சிஎஸ்சி இல்லைன்னா பயோ இல்லைன்னா ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும், வெரைட்டிஸ் ஆஃப். ஸோ அவங்களுக்கு எல்லாமே தனித்தனியா ஒரு சேனல்ல எல்லாரும் வீடியோ போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளதுல கூட நிறைய காமர்ஸ் ஸ்டூடெண்ட் கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் வருது. ஓகேங்களா? ஸோ 10th தமிழ் மீடியத்தை கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வருது. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த ஆப்பை லான்ச் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதுல என்ன இருக்கும்னா, நீங்க தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்னு அப்படி 2 விதமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஓகேங்களா அதுலயே சொல்லி தருவாங்க, அதுலயே டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அதுலயே எப்படி சொல்றது, கேம் மாதிரி வைப்பாங்க, 1 மார்க் கேம் மாதிரி வைப்பாங்க. அதுலயே நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுலயே கொஸ்டின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ், இந்த மாதிரி ஒரு பப்ளிக் இயர் நீங்க ஒரு ஸ்கூல் எப்படி என்ன பண்ணுவாங்களோ அதை தான் நம்ம இதுல பண்ண போறோம். அங்க ஸ்கூல்ல நேர விர்ச்சுவலா பண்ணுவீங்க. ஓகேங்களா? இங்க நம்ம போன் மூலியமா பண்றோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆப் நெக்ஸ்ட் லெவலுக்கு, அதாவது உங்களுடைய ஸ்டடியை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகுது. அதாவது நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பர்சன்டேஜ்ல காட்டும். ஓகேங்களா? இவ்வளவு போர்ஷன்ஸ் படிச்சிருக்கீங்க, அப்ப டெஸ்ட் எழுதத்தை வச்சு நாங்க உங்களுக்கு அதை சொல்லுவோம். ஓகேங்களா? இவ்வளவு பர்சன்டேஜ் தான் படிச்சிருக்கீங்க அந்த போர்ஷன் சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் அதுல இருக்கு. அதை ஏன் இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வருஷம் லான்ச் ஆக போதா. ஸோ லான்ச் ஆஃபரா என்ன தர போறோம்னா, 499க்கு இந்த ஆப்பை நாங்க லான்ச் பண்ணலாம்னு இருக்கோம். ஓகேங்களா? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 499, அது ஒரிஜினல் ரேட் 10,000 கிட்ட வரும். ஓகேங்களா? ஸோ பாத்தீங்கன்னாலே தெரியும், 4,9 போட்டு அடிச்சுட்டு 499 போட்டிருப்பாங்க. ஸோ இது ஏன் நாங்க இந்த லான்ச்சிங் ஆஃபர் தரோம் அப்படின்னு, யாருக்கெல்லாம் இந்த லான்ச்சிங் ஆஃபர் பாத்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபார்ம் லிங்க் ஒன்று இருக்கும். ஸோ அதுல நீங்க போய் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட நேம் டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 500 பேருக்கு 499 ரூபான்னு தரோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி 400 பேருக்கு ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இன்னும் 100 ஸ்பாட் தான் இருக்கு. அதுல நீங்க ஒருத்தர் தான் கன்ஃபார்மா போய் ஃபில் பண்ணிடுங்க மறக்காம. ஓகேங்களா? சோ இப்போ வரையும் நம்ம இந்த ஆப் பத்தி பார்த்துச்சு. ஓகேங்களா? சோ வீடியோக்குள்ள போலாம், வாங்க போலாம். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. சோ அடுத்து இம்பார்ட்டன்ட் டாப் 22 மார்க்ஸ் வேணும்னா கமெண்ட்ல இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாதான் நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன். சோ பப்ளிக் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? கம்பல்சரியா இதுல இருந்து 8 வரும். நீங்க இது 8ல இருந்து 10 வந்துடும். ஓகேங்களா? பை லக்ல 10 வந்துடும். சோ அதனால என்ன பண்றீங்கன்னா, வேணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், எந்த கொஸ்டின் பேப்பர் வேணாலும் எடுத்து பாத்துங்க. பிடிஏ கொஸ்டின் பேப்பர், அந்த மாதிரி எந்த கொஸ்டின் வேணாலும் எடுத்து பாருங்க. இதுல இருந்து மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? வேற எதுவுமே இருக்காது. இந்த 20 எக்ஸசைஸ் மட்டும் ஃபர்ஸ்டா போதும். ஓகேங்களா? சோ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் இதுதான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெசன்ல A கிராஸ் B யூனியன் C ஈக்குவல் டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. ஸோ இந்த மாதிரியான சம்ஸ்ல மொத்தம் 3 சம்ஸ் இருக்கு, 4 சம்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள்ல 1, எக்ஸசைஸ்ல 3. இந்த 4 சம்ஸையும் பார்த்துட்டு போனா கம்பல்சரியா ஒன்று தீரும். ஓகேங்களா? ஸோ அது கம்பல்சரியில கூட 41வது கொஸ்டினா கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மறக்காம பாத்துருங்க.
அப்புறம் 1.5 எக்ஸசைஸ்ல இருக்கிற எஃப் நாட் ஆஃப் எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் இந்த சம்ஸும் கேட்கறதுக்கு. ஒருவேளை இந்த சம் கேட்கல அப்படின்னா இந்த ரெண்டு சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் சூஸ் மெத்தட் இது கம்பல்சரியா உங்களுக்கு கேட்டுருவாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் சூஸ் மெத்தட் அப்படின்னா என்னன்னா எந்த மாதிரியான சம்ஸ்னா எக்ஸசைஸ் 1.4ல 9th 10th சம்பவம் தான் ஓகேங்களா. அப்புறம் வென் டயக்ராம் கிராஃப் டேபிள் அண்ட் பிளாட் த பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ஸ்னு இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஃபர்ஸ்ட் லெசனோட இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். இதை மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா கன்ஃபார்மா 2 5 மார்க் வரும். இந்த 2ல 10 மார்க் கம்பல்சரியா இதுல இருந்து தான் இருக்கு. ஸோ இதுல வேற என்ன பாக்குறீங்க எக்ஸ்ட்ரா படிக்கிற அதாவது அதிகமா படிக்கிற பசங்க வேற என்ன பாக்குறீங்கன்னா எக்ஸசைஸ் 1.4லயே 11th சம் 12th சம் பார்த்துட்டு போயிடுங்க. தெர்மோமீட்டர் சம்மு அப்புறம் இன்னொரு எஸ் ஈக்குவல் டு ஒரு சம் ஓகேங்களா. ஸோ இந்த 2 சம்மும் பார்த்துட்டு போயிடுங்க. லெசன் நம்பர் 2 அப்படின்னா என்ன அதுல என்னன்னா ரேகா சம் இருக்கு பாத்தீங்களா. இந்த ரேகா சம் பார்த்துட்டு போயிடுங்க. அப்படி ரேகா கேட்கலன்னா என்ன கேட்பாங்கன்னா இந்த மாதிரி 9 கியூப் பிளஸ் 10 கியூப் இந்த மாதிரி லாஸ்ட் எக்ஸசைஸ்ல கியூப் சம்ஸோ ஸ்கொயர் சம்ஸோ கியூப்னா என்ன ஃபார்முலான்னு பார்த்துட்டு போயிடுங்க n × n+1/2 ஹோல் ஸ்கொயர். அதுவே ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்துட்டு போயிடுங்க. அந்த மாதிரி சம்ஸ்லாம் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு போயிடணும். அப்புறமேட்டு ஏபிஜிபின்னா அதிகமான சம்ஸ் இருக்கேனா அப்படிலாம் கிடையாது. 4 சம் தான். எந்த 4 சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. மறக்காம போய் பாத்துருங்க. அப்புறம் HCF அதாவது 3 நம்பர் வச்சு HCF வரும் பாத்தீங்களா அது கேட்டுருவாங்க. இந்த சம்மே இல்லைன்னா இந்த சம் கேட்பாங்க. அதாவது 5 + 555 இது இல்லைன்னா இது கேட்டுருவாங்க. 300 to 600 divisible by 4. இதோ மாதிரி இன்னொரு சம் இருக்கு 500 to 900 divisible by 7 சொல்லிட்டு நாட் divisible by 4 இது ஓகேங்களா. ஏதோ ஒரு சம்ஸ் அந்த 2 சம்ஸ் இருக்கு. ஸோ சாரி ஃபார் இன்டர் இந்த 2 சம்ஸ் இருக்கு ஓகேங்களா. இந்த அந்த ஏபிஜிபியில் 4 சம் என்னன்னா கன்சிக்யூட்டிவ் டேர்ம்னு சொல்லிட்டு 4 சம் இருக்கு. ஏபியில் 2 ஜிபியில் 2 அதை 1 எக்ஸாம்பிள் 1 எக்ஸசைஸ் 1 எக்ஸாம்பிள் 1 எக்ஸசைஸ் ஓகேங்களா. ஸோ இது மட்டும் தான் கேட்பாங்களா கேட்டனா ஆமா ஓகேங்களா. ஸோ இதுல இருந்து மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு வரும்னா 2 5 மார்க் இதுல 10 மார்க் இதுல 10 மார்க் அப்போ மொத்தமா டோட்டலா இந்த ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன்ல இருந்து 20 மார்க் வந்துச்சு ஓகேங்களா. ஸோ அப்ப இந்த 2 லெசன் படிச்சாலே 20 மார்க் எடுக்கலாம். மறக்காம இதை படிச்சிருங்க. அப்புறம் லெசன் நம்பர் 3 அண்ட் லெசன் நம்பர் 4 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சால்வ் ஃபார் XYZ ஓட வேல்யூ அதாவது நம்மளுடைய X கண்டுபிடிக்கிறது Y கண்டுபிடிக்கிறது Z கண்டுபிடிக்கிறது இதோட வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிச்சுனா போதும். இது வந்து 3.1 எக்ஸசைஸ்ல இருக்கு ஓகேங்களா. ஸோ டிவைட்ல போறதையும் நீங்க கத்துங்க. கொஸ்டின் பேப்பர் டஃபா கேட்கணும்னா இந்த சால்வ் சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் GCD இல்லைன்னா ஸ்கொயர் ரூட் இது 2த்துல எதனா ஒன்று வந்துடும். ஆல்பா பீட்டா சம்ஸ் வந்து இந்த சால்வ் கேட்கலன்னா இந்த ஆல்பா பீட்டா அதாவது இதுவும் இந்த 2த்துல இருந்து 1 கன்ஃபார்ம் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும். அப்ப இதுல மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்க போது 3 5 மார்க் இருக்குது. இப்போது 3 5 மார்க்னா 15 மார்க் ஓகேங்களா. சோ மொத்தமா நம்மளுக்கு கேட்கறது 10 5 மார்க் அட்டன் பண்ணணும். ஆனா நம்மளுக்கு கொடுக்கறது எத்தனை 5 மார்க் 12ல இருந்து 14 தருவாங்க ஓகேங்களா. சோ கம்பல்சரியா எத்தனை கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பர் அனலைஸ்ல நான் போட்டிருப்பேன் ஓகேங்களா. அதை போய் பாருங்க எத்தனை கொஸ்டின் தருவாங்கன்னு சொல்லிட்டு. இதுல 2 அதுல 2 ஃபர்ஸ்ட் லெசன்ல 2 4 ஆயிடுச்சு. இது ஒரு 3 7 ஆயிடுச்சு. அப்புறம் லெசன் நம்பர் 4ல இருந்து ஒரு தியரம் கம்பல்சரியா கேட்டே ஆகணும். ஒருவேளை கொஸ்டின் பேப்பர் டஃபா கேட்கணும்னா தியரத்தை கட் பண்ணிட்டு அதோட அப்ளிகேஷன்ஸ் கேட்கலாம் ஓகேங்களா. நம்ம தியரம் கேட்டே ஆவாங்கன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு போலாம் ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் தியரமா என்ன இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா ஆங்கிள் பைசெக்டர் தியரம் அதை படிச்சிருங்க. அப்புறம் தேல்ஸ் தியரம் படிச்சிருங்க. அப்புறம் பித்தகரஸ் தியரமும் பௌதானிய தியரமும் ஒண்ணுதான் ஓகேங்களா. சோ இது வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நோட்ஸ்ல இருக்கும் ஓகேங்களா. நோட் மீன்ஸ் இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பித்தகரஸ் தியரம் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைட்ல சின்னதா ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. பித்தகரஸ் இஸ் நோன் அஸ் பயோதோனா தியரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த தியரம் பாத்துருங்க. அப்புறம் லாஸ்டா இது என்ன தியரம் எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க ஓகேங்களா. மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட் அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தியரம் ஓகேங்களா. எக்ஸாம்பிள் சம்மா கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த சம் வந்து கம்பல்சரியா கேட்டிருக்காங்க. ஒரு எப்படி சொல்றது பப்ளிக்ல கேட்டது இல்ல ஓகேங்களா. ஆஃப் இயர்லி குவார்டர்லி அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனாலதான் இந்த வாட்டி பப்ளிக்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை எழுதியிருக்கேன் ஓகேங்களா. இது ஒரு எக்ஸாம்பிள் சம் தான் ஓகேங்களா. ஸோ அதை மறக்காம பார்த்துட்டு போயிடுங்க. பித்தகரஸ் தியரம் ஆஃப்டர் தான் இந்த சம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதையும் நீங்க மென்ஷன் பண்ணிங்க. அப்புறம் லெசன் நம்பர் 5 ஸோ லெசன் நம்பர் 5 and 6 பாத்தீங்கன்னா
5ல என்ன இம்பார்ட்டன்ஸ் சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல். அதுலயும் முக்கியமா கே சம், அதாவது கேவோட வேல்யூ வந்து 28ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட ஆன்சர் கேவோட ஆன்சர் -5ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அந்த சம் கம்பல்சரியா பார்த்துட்டு போயிடுங்க. ஓகேங்களா? ஒருவேளை கொஸ்டின் பேப்பர் டஃப்னா அந்த மாதிரி கேட்கலாம், ஈஸினா நார்மலா கேட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ கே சம் பார்த்துட்டு போயிடுங்க. அப்புறம் எக்ஸசைஸ் 5.4ல இருந்து பார்த்துட்டு போயிடுங்க. இதுல இருந்து 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு போயிடுங்க. இது வரையும் நம்மளுக்கு 10 5 மார்க் ஆயிருக்கு. 2 இல்லைன்னா 1 தான் வரும் இந்த லெசன்ல. அப்ப நம்ம 5னே வச்சுப்போம். ஸோ அப்போ 9 5 மார்க் ஆயிருக்கு. அப்புறம் லெசன் நம்பர் 6ல இருந்து ஒரு 5 மார்க் வரும். அந்த ஒரு 5 மார்க் தான் நம்ம அட்டன் பண்றது கஷ்டமா இருக்கும். அது எதுன்னு பாத்தீங்கன்னா ஷிப்ஸ், பில்டிங், கைட்டு, லேடர் சம், ஏரோப்ளைன் சம். ஸோ இந்த மாதிரி நிறைய சம்ஸ் இருக்கு. அந்த நிறைய சம்ஸ் இம்பார்ட்டன்ட்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதையும் போய் பாத்துருங்க. ஓகேங்களா? நான் சொல்லியும் கொடுத்துருக்கேன், ஷிப் சம்மு, பைல்டிங் சம்மு, கைட் சம்மு, லேடர் சம்மு, ஏரோப்ளைன் சம்முன்ட்டு இந்த மாதிரி நிறைய சம் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் இதுல என்னன்னா tan theta அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் இருக்கும். tan theta 1 plus tan theta 2 divided by 1 plus theta 1 theta 2 அப்படின்ற ஏதோ ஒரு சம் இருக்கும். ஓகேங்களா? அந்த சம்ஸ் அப்புறம் 6.1ல இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஓகேங்களா? ஸோ அதை ரெண்டுமே பார்த்துட்டு போனா 6th லெசன் நீங்க அட்டன் பண்ணிடலாம். இதுல ஒரு 5 மார்க் வரும், இதுல ஒரு 5 மார்க் வரும். ஸோ இனிமே போறதுல இதுல கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? நீங்க படிக்க வேண்டிய லெசன் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 8 இந்த லெசன்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களால 7ல இருந்து 8 அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? 9 10க்கு தான் லெசன் 6ம் லெசன் 7ம். அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மீதி இருக்கிற 8ல 7ல 6 லெசன் கொடுத்துட்டு 6வது 7வது லாஸ்டா படிங்க. ஸோ 7வது லெசனோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதுதான் இம்பார்ட்டன்ட் டாபிக். 7வது லெசன்ல வால்யூம் சம்ஸ், எதுக்கெல்லாம் வால்யூம் சம்ஸ் இருக்கோ அதெல்லாம் பாத்துருங்க. வால்யூம்ல இருந்து கம்பல்சரியா ஒன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா ஃப்ரஸ்டம் கேட்கலாம், சிலிண்டர் கேட்கலாம். ஓகேங்களா? ஃப்ரஸ்டம், வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம். நான் வால்யூம்னு கொடுத்துட்டு இதுலயே வால்யூம், இதுவும் வால்யூம் பாத்துருங்க, ஏன்னா அது கேட்டிருக்காங்க, அதுக்காக தான் சொல்றேன். அப்புறம் லெசன் நம்பர் 8ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்பயுமே அசியூம் மீன் மெத்தட்ல போட கத்துக்குங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்தது. ஓகேங்களா? அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் உங்களுக்கு தெரியும், சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100 சிவியோட வேல்யூ. ஸோ இதையும் நீங்க பார்த்துட்டு போயிடுங்க. இந்த சம்ஸும் வரும். அதுவும் ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பரோ 21 நேச்சுரல் நம்பரோ அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டிருப்பாங்க. அப்புறம் ப்ராபபிலிட்டியில என்எஸ்எஸ், அதாவது என்எஸ்எஸ் கேம்ப் போயிருப்பாங்க, என்எஸ்எஸ்க்கு ஒருத்தர், என்சிசிக்கு ஒருத்தர் பேர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சம்ஸ், காயின் சம், டை சம், பால் சம். ஸோ இதுதான் அந்த மாதிரி சம்ஸ். ஓகேங்களா? ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்து படிச்சுட்டு, ஓகேங்களா, இதை மட்டும் படிச்சா உங்களுக்கு 50 மார்க் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த 50 மார்க் வந்துட்ட பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பல்சரி 50 மார்க் வந்துச்சு. மீதி 50 மார்க் எங்க இருந்து எடுக்கிறது? நம்ம 1 மார்க் கிராஃப் ஜாமெண்ட்ரி. 1 மார்க் எத்தனை 1 மார்க்? 14 1 மார்க்கா? அந்த 14 1 மார்க்குக்கு நீங்க புக் பேக்ல இருக்கிறத எல்லாமே படிக்கணும். ஓகேங்களா? அப்படி படிச்சீங்கன்னா கம்பல்சரியா 12 1 மார்க் உங்களுக்கு புக் பேக் தான். ஓகேங்களா? சோ அப்ப 12 மார்க் ஆயிடுச்சு. அங்க ஒரு 50, இது ஒரு 12 62. அப்புறம் கிராஃப்ல டைரக்ட் இன்டைரக்ட் கிராஃப் படிங்க, இல்லனா ஈக்குவேஷன் கிராஃப் படிங்க. ஓகேங்களா? சோ ரெண்டுத்துல எதனா ஒரு கிராஃப் படிங்க, ரெண்டுமே படிச்சுட்டு போவாதீங்க, வேஸ்ட் தான். ஓகேங்களா? டைரக்ட் இன்டைரக்ட் கிராஃப். இந்த டைரக்ட் இன்டைரக்ட் கிராஃப்ல ரொம்ப முக்கியமானது xy greater than or equal to 24 இப்படின்னு ஒன்னு, greater than or equal to less than or equal to 24 அப்படின்னு equal to 24 ஏதோ ஒரு சம்ஸ் இருக்கு, அதை படிச்சுட்டு போயிடுங்க. ஓகேங்களா? ஈக்குவேஷன் கிராஃப்ல என்னன்னா நேச்சர் ஆஃப் தி ரூட் நம்ம எழுதணும், நிறைய பேர் எழுதவே மாட்டீங்க. ஓகேங்களா? சோ அதை படிச்சுட்டு போயிடுங்க. அப்புறம் ஜாமெண்ட்ரி, ஜாமெண்ட்ரியில என்னன்னா டூ டேஞ்சன்ட்னா என்ன? இப்படி ஒரு ரவுண்டு போடுவீங்க, இப்படி ஒரு ரவுண்டு போடுவீங்க, இங்க ஒரு கோடு போடுவீங்க, அப்புறம் இப்படி போடுவீங்க, இப்படி போடுவீங்க, இங்க ஒரு ஆர்க்கு, இங்க ஒரு ஆர்க்கு, அதெல்லாம் அடிப்பீங்க. ஓகேங்களா? ஜாயின் பண்ணுவீங்க, இது சென்டரா இருக்கும், இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு. சோ இந்த டூ ஜாமெண்ட்ரியும் அப்புறம் சிமிலர் ட்ரையாங்கல், இது ரெண்டுத்துல ரெண்டுமே படிச்சுட்டு போங்க. ஏன் அப்படி ரெண்டுமேனா, சோ இதை நம்ம அண்டா மாத்திடலாம். ஓகேங்களா? சோ ஏன் நான் இதுல ரெண்டுமே படிக்க சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை டூ டேஞ்சன்ட் கேட்கலன்னா சிமிலர் ட்ரையாங்கல் கேட்டிருப்பாங்க, சிமிலர் ட்ரையாங்கல் கேட்கலன்னா டூ டேஞ்சன்ட் கேட்டிருப்பாங்க. அதனாலதான் இது ரெண்டுமே படிக்க சொல்றேன். மறக்காம இது ரெண்டுத்தையும் படிச்சுட்டு போயிடுங்க. இதுல ஒரு 8 மார்க், இதுல ஒரு 8 மார்க். சோ 62ல இருந்தோம் 78க்கு வந்துட்டோம். சோ இப்போ வரையும் நீ 78 மார்க் ப்ரிப்பேர் ஆயிருக்க. ஓகேங்களா? சோ மீதி 2 மார்க் நம்மளுக்கு இங்க 1 மார்க்ல தான் போயிருக்கு. 2 மார்க் வேணும்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணா மட்டும்தான் நான் 10 2 மார்க் அட்டன் பண்ற மாதிரி உங்களுக்கு 2 மார்க் வீடியோ போடுவேன். சோ அட்டன் பண்ண வீடியோ கீழே கமெண்ட் பண்ணாத மட்டும் ஓகேங்களா போட மாட்டேன். சோ என்ன பண்ணணும்னா உங்களுடைய 10th ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி, நீங்க ஷேர் பண்ணிட்டு ஓகேங்களா, சோ அப்புறமேட்டு கமெண்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்காக நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறோம். ஓகேங்களா? சோ அதுக்காக நீங்க ஒரு ரெகக்னேஷனா ஒரு சப்போர்ட் மட்டும் கொடுத்தா போதும். ஓகேங்களா? சோ அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா
கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த 2 மார்க் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ அனுப்பி விடுறேன் ஓகேங்களா. மறக்காம லைக்கை தட்டி விட்டு போயிடுங்க ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பட்டனும் அமுத்திட்டு பெல் பட்டனை அமுத்திக்கங்க. ஸோ பாய். மறக்காம கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கு பாத்தீங்களா, அதை சைன்இன் பண்றீங்க. அடுத்த வருஷம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய டீம் இருக்கு ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு நல்லா சொல்லி தருவாங்க, மறக்காதீங்க.